வாழை படத்தோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட கதை உண்மையாக நடந்த ஒரு கதையை மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வாழ்க்கையிலே நடந்த கதைன்னு இதை சொல்லியிருக்காரு. பணம் கஷ்டத்தில் இருக்க குடும்பம் வாழையை தூக்கி பொழிச்சிட்ருக்காங்க. அவங்க பையன் ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பான். அவனுக்கு பிடிக்கலனாலும் சனி ஞாயிறு அவங்க வீட்டில் கட்டாயப்படுத்தி அவனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸில் அந்த 2 பசங்களும் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த யூனிஃபார்ம் அதெல்லாம் என்னோடய ஸ்கூல் டேஸை கண்டிப்பாக எனக்கு ஞாபகப்படுத்திருச்சு. எனக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தை பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பாக அவங்களோட ஸ்கூல் டேஸ் ஞாபகத்துக்கு வந்துடும். நம்ம எல்லாருமே நம்ம ஸ்கூல் லைஃப்பை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அதை இந்த படம் ஞாபகப்படுத்தி விட்டுருச்சு. சின்ன பசங்களாக நடித்தா அந்த 2 பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் இருக்கிற கேரக்டரும் கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணீர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படி வச்சுருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு ஒர்த்தான படம் தான் இந்த வாழை. இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.